சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மையில் வழக்கமாக மக்களோட அன்றாட வாழ்க்கையில் இருக்கிறது பிரச்சனைகளை பற்றி தான் நம்ம பேசுவோம். ஆனாலும் சில டைமில் பெரிய பெரிய குற்றங்கள் எல்லாம் இங்கே வெளியே வந்திருக்கு. அது ஒரு ரெக்கார்டாகவே எடுத்திருக்காங்க. அதுக்காக லீகல் ஆக்ஷனும் இதுக்கு முன்னாடி எடுத்திருக்காங்க. அந்த வரிசையில் இன்னைக்கு இன்னொரு எபிசோட். உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் தம்பியை மர்டர் பண்ணாரு. என்ன நடந்தது கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. அவரே சொன்னாங்க மேடம், இதுமாதிரி பசங்களாம் சேர்ந்து செஞ்சுட்டோம். அன்பழகனோட கொலைக்கு கமலக்கண்ணன் தான் காரணம்னு நீங்க நினைக்கிறீங்களா? 100% சொல்றேன். உங்க பேருமா? ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி. எங்கேருந்து வரீங்க? கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை செங்காரப்பட்டை கிராமம். சரிம்மா, சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லுங்க. தம்பி மர்டர் விஷயமா வந்திருக்கோம் மேடம். தம்பியை கொலை பண்ணிட்டாங்க மேடம். எத்தனை பேர் நீங்க? 3 பேர் மேடம். அண்ணா பெங்களூர்ல ஆக்சிடென்ட் இறந்துட்டான். இப்போ தம்பியை நான் மட்டும் இருந்தேன். தம்பி இது மாதிரி பண்ணிட்டாங்க மேடம். உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு? 2011 மேடம். இப்போ 5 வருஷம் தான் ஆகுது. நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருந்தேன் மேடம். இருந்தாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சந்தேகப்படுவாங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி தான் மேடம். இருந்தாலும் அப்பா அம்மா கிட்ட எதுவுமே சொல்லிக்க மாட்டேன், எதுவும் காட்டிக்க மாட்டேன். நல்லா இருக்கிற மாதிரி இருப்பேன். உங்க புருஷன் குடி பழக்கம் இருக்கு? குடி அதிகமாக குடி. அப்புறமா இந்த பொண்ணுங்க விஷயத்துலையும் அதிகமாக இருப்பாங்க. நான் எதுவுமே கண்டுக்க மாட்டேன் மேடம். ஏதாச்சும் கேட்டால் அவங்க அம்மா, உனக்கு 2 குழந்தைங்க ஆயிடுச்சு தானே, உனக்கு என்ன இனிமே, என் பையன் அப்படி தான் போவான், அப்படி தான் வருவான், நீ எதுவும் கேட்காத அப்படி இப்படின்னு சொல்லிடுவாங்க மேடம். அமைதியாயிரும். நான் அம்மா கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன். நீ மாமியார் மாமனார் கொடுத்தா இருக்கியம்மா? இல்லை, இப்போ அம்மா வீட்டில் இருக்கேன் மேடம். நீ பிரிஞ்சு வந்திருக்கீங்களா? இப்போ தம்பி இறந்தா இல்லையா, அப்போ இருந்துட்டு பிரிஞ்சுட்டேன் மேடம். இப்போ 3 மாசமா. ஏன் அதுக்கு நீங்க பிரியணும்? அது எங்கள் வீட்டுக்கார் தான் மேடம் செஞ்சது. அவனே செஞ்சுட்டது. உங்க ஹஸ்பண்ட் உங்க தம்பியை மர்டர் பண்ணாரு சொல்றீங்க. ஏமா? எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு பொண்ணு வச்சுட்டு இருந்தானா, கல்யாணம் ஆகலை. அந்த பொண்ணுக்கு படிக்குது. அந்த பொண்ணு வச்சுட்டு இருந்தானா. அந்த பொண்ணு 3 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குதான். இப்போ அது தம்பியை கூப்பிட்டு ஃபோன் பண்ணி வர வச்சு, இது மாதிரி அந்த பொண்ணை கட்டிக்கோ, நீ பழி ஏற்றிக்கோ, நான் கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன், நான் உனக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னானா. இல்லை, எனக்கு அப்பா அம்மா எடுத்துட்டேன், எதுவுமே இது மாதிரிலாம் செய்ய மாட்டேன், நான் இது மாதிரி பையன் இல்லை அப்படின்னு சொன்னானே மேடம். தம்பி, நீ எல்லார்கிட்ட போயிட்டு சொல்லிடுவேன் அதன்ட்டு அடித்தானா. ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு தான் அடிச்சது. அப்புறமா அவங்க ஃப்ரெண்டெல்லாம் சேர்த்து அடிச்சிட்டாங்க மேடம். அப்புறம் நான் என் அக்கா கிட்ட கூட சொல்ல மாட்டேன், யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன். மாமா, நீ சொத்து நிலம் வீடு எல்லாமே எடுத்துக்கோ, என்னை மட்டும் உசுரோடு விட்டுரு, நான் அப்பா அம்மா கிட்ட போயிட்டு சேர்ந்துடுறேன், நான் அப்பா அம்மா கூட்டின்னு எங்கேயாச்சும் போயிடும் கண்காண. என்ன பண்ணிட்டு இருந்தான் தம்பி? தம்பி டிப்ளமோ முடிச்சிட்டான் மேடம். டிப்ளமோ முடிச்சுட்டு இந்த மேஸ்திரி வேலை செஞ்சுட்டு இருந்தான் பெங்களூரு. அப்புறமா ஆர்மிக்கு செலக்ஷன் ஆகிட்டான் மேடம். இப்போ நீங்க சொன்னதெல்லாம் யாராவது உங்கள்கிட்ட சொல்லி தெரிஞ்சுதா? இல்லைங்க மேடம். நீங்களாம் நினைச்சு பார்த்தது? அவனே தான் மேடம் செஞ்சது. அதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க அப்படியெல்லாம் நடந்திருக்கும்னு? இல்லை மேடம், இது தம்பி பாடி அடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு ஃபுல் போதை மேடம் அவனுக்கு, எங்கள் வீட்டுக்காருக்கு. அந்த போதையில் சொன்னான், இது மாதிரி ஆயிடுச்சுமா. உங்க தம்பி என்னைக்கு இறந்தாரு?
வீட்டு விட்டு போனது வந்து கால் பண்ணி வரைச்சது வந்து ஜனவரி 31 மேடம். 3ஆம் தேதி தான் மேடம் எங்களுக்கு பாடியே கிடைச்சது. மறைச்சு வச்சுட்டு இருந்தான், 3 நாள் மறைச்சு வச்சுட்டான். நானும் தேடினேன், அம்மா அப்பா கூட சேர்ந்து நானும் தேடினேன், அவனும் எங்க கூட சேர்ந்து தேடினான் மேடம். அதிகமா அவங்க மாமா மேலதான் மேடம் பாசமா இருந்தான். அவங்க மாமாவை நான் எதை திட்டினா கூட எதுக்கு நீ மாமாவை திட்டுற அப்படின்னு அவங்க மாமா பக்கம் தான் சப்போர்ட் பண்ணுவான். உங்க தம்பி பேருமா? அன்பழகன். அம்மா சொன்னாங்க கால் பண்ணி உங்க வீட்டுக்காரர் தாம்மா வர வச்சான், எங்க வீட்டுக்காரர் வந்து வாடா அன்பன் அப்படின்ட்டு கால் பண்ணானு மேடம். வந்தான், தம்பின்னு வந்தான். ஆனா என்கிட்ட வரல மேடம், வீட்டான வரல. இவன் எங்க போனா ஏது பண்ணான்னுட்டு தெரியல. அவங்க சைடு போயிட்டு இருக்கிறான். சரி எங்கேயாச்சும் ஃப்ரெண்டு கூட தான் போயிருப்பான். ஃபர்ஸ்ட் 3 நாள் ஃப்ரெண்டு கூட போயிட்டு இருந்தான், டூருக்கு போயிட்டு இருந்தான் சொல்லாமே அம்மா கிட்ட. அது மாதிரி போயிட்டு இருப்பான் அப்படின்ட்டு அம்மாவும் அமைதியாயிட்டு இருந்தாங்க. சரி, அடுத்த நாளைக்கு என்ன பண்ணீங்க? அடுத்த நாள் திங்கட்கிழமை காலையில 7:30க்கு தம்பிக்கு ஃபோன் பண்ணேன் மேடம். அவங்ககிட்ட எங்க வீட்டுக்காரர் ஃபோன் வாங்கி தம்பிக்கு ஃபோன் பண்ணேன். சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு மேடம். அப்புறமா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன். எங்கம்மா தம்பி 2-3 நாள் ஆளே காணும், வரவே மாட்டே இருக்கிறான், என்னம்மா அப்படின்னா. தம்பி அங்கதான் இருக்கிறான், நான் இருந்தா நீ இங்கே இருக்கிறான்னு நீ சொல்றியாம்மா அப்படின்னா. இல்லம்மா இங்க வரவே இல்லை அப்படின்னா. அப்புறமா உடனே நான் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி விசாரிச்சுனே இருந்தேன். அம்மாவும் தேடினாங்க, நானும் தேடினேன், எங்க வீட்டுக்காரரும் தேடினாங்க, அவங்க ஃப்ரெண்ட் எல்லாருமே சேர்ந்து தேடினாங்க. தம்பி இறந்திருக்காருன்னு யாருக்கும் தெரியாது மேடம். சரி, புதன்கிழமை தான் மேடம் பாடியே கிடைச்சது. என்ன ஆச்சு? புதன்கிழமை என்ன ஆச்சு? புதன்கிழமை வந்து ஒரு காவா இருக்கு மேடம், ஊத்தங்கரையில இருந்துட்டு அந்த காவா போதும் மேடம், தண்ணி போகும், 250 அடி மேடம் அது ஆழம். அது மேல பைக்கு போட்டிருந்தாங்க, தம்பி பைக் இருந்துச்சு வண்டி மாதிரி, மேல பைக்கு கீழே பாடி போட்டு போயிட்டு இருந்தாங்க மேடம். யாரு முதல்ல பாடியை பார்த்தாங்க? முதல்ல அங்க வந்து மேடம் மண் எடுத்தாங்களாம். அந்த லோடுக்காரங்க தான் மேடம் பார்த்துட்டு சிங்கார்பேட்டை ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு தகவல் சொன்னாங்க. அப்புறமா மேடம் எங்களுக்கு தகவல் சொன்னாங்க. 12 மணி தான் எனக்கே தெரியும், புதன்கிழமை 12 மணிக்கு. போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்களா முன்னாடி? கொடுத்தோம், அம்மா அப்பா போயிட்டு கொடுத்துட்டு வந்தாங்க. அப்புறம் நானும் போய் கொடுத்துட்டு வந்தேன் மேடம். ஆனா எந்த ஆக்ஷனும் இருக்கணும் மேடம். அவங்க அப்படி ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கிறாங்க மேடம். நான் போயிட்டு கேட்டேன் என்ன சார் ஆச்சு அப்படின்னா, சொல்றேன் நீ எங்கேயுமே போவாதம்மா. சரிம்மா, அப்படின்னு. இப்போ பாடி பார்த்த உடனே உங்களுக்கு என்ன சந்தேகம் வந்தது? அப்பெல்லாம் எங்களுக்கு எந்த சந்தேகம் வரலைங்க மேடம். ஆனா அடிச்சு கொட்டிருந்தாங்க, இங்க வெட்டிட்டு இருந்தாங்க மேடம், காலில் 2 இடத்துல வெட்டிட்டு இருந்தாங்க, ஆசிட்டு ஊத்திட்டு இருந்தாங்க. அடியாலுமே தெரியலைங்க மேடம். அவன் வண்டி அவன் போட்டுட்டு இருந்த ஷர்ட் மட்டும் தான் சரி மேடம் எனக்கு அடியாலும் தெரிஞ்சிச்சு. எப்போ உங்களுக்கு சந்தேகம் வந்தது? அவனே சொன்னான் மேடம். அப்புறமா தம்பி எரிக்கிற வரையும் மேடம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு பாடி எடுத்துட்டு வந்து சேஃபா மேடம், போலீஸ் பாதி கோப்பாடு எடுத்து வந்து எரிக்கிறான் மேடம் அவன், எங்க வீட்டுக்காரு. அப்போ உங்களுக்கு தெரியல? தெரியல மேடம். அவன் ரொம்ப நம்பிட்டான் மேடம். எப்ப சொன்னாரு உங்ககிட்ட? தம்பி எரிச்சுட்டு நைட் ஃபுல்லா சரக்கு மேடம், அவன் ஃப்ரெண்டுங்க எல்லாம். அப்ப சொல்லிட்டான். என்ன சொன்னாரு? ஃபுல் போதையில சொல்லிட்டான். என்ன பேசினாரு? எப்படி அந்த பேச்சு ஆரம்பிச்சது? எங்க பெரிய போயிட்டு வந்து பசங்க வந்து கேட்டாங்க மேடம், கேஸ் கொடுக்கலாம், உங்க வீட்டுக்காரன் தான் எனக்கு தெரியும், சந்தேகம் மேல கொடுக்கலாம், அப்படியே அவன் செஞ்சிருந்தா கூட ஜாமீன்ல எடுத்துட்டு வந்துடலாம், உங்க வீட்டுக்காரங்க எந்த ஆபத்து எந்த ஒரு இதுவும் விடமாட்டேன் நானு, நீயும் பொண்ணுதான், எனக்கு தங்கச்சி தான், நீயும் வாழணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒத்துக்கவே மாட்டேன்ட்டேன், வேணாம் கேஸ் எல்லாம் வேணாம்னா. எதுக்காக பெரியப்பா பையனுக்கு அந்த சந்தேகம் வந்தது? அப்படி அவன் எப்படி கன்ஃபார்ம் பண்ணான்னு தெரியல மேடம். ஆனா அவன் கரெக்டா சொல்லிட்டான், அவன் தான் செஞ்சிருப்பான், இல்லைன்னா யார் அவனுக்கு எதிரி, தம்பிக்கு போயிட்டு யார் எதிரி, எங்க அண்ணா சொல்லும் போது நம்பல. அப்புறமா அவனே சொல்லிட்டான் மேடம். உங்க அண்ணன் வந்தப்போ உங்க வீட்டுக்காரர் வீட்டுல இருந்தாரா? அம்மா வீட்டுல இருந்தோம், தம்பி பாடி அடிச்சுட்டு அம்மா வீட்டுல தான் இருந்தோம். அப்போ உங்க வீட்டுக்காரரும் இருந்தாரு? அப்போ உங்க அண்ணன் இப்படி சொல்லும் போது உங்க வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு? அண்ணா வந்து தனியா கூட்டிட்டு போயிட்டு வாமா அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஏன் அப்படின்றதுக்கு, இது மாதிரி நம்ம கேஸ் கொடுக்கலாம், உங்க வீட்டுக்காரர் தெரியாமே கேஸ் கொடுக்கலாம்னு மட்டும் சொல்லு, நான் எல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னாங்க. இல்லைண்ணா அவன் செஞ்சிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நானு. உங்க வீட்டுக்கார்ட்ட போய் சொன்னீங்களா இப்படி? மேடம் இல்ல. அப்புறம் எப்படி அவர் அந்த பேச்ச ஆரம்பிச்சாரு? அவரே சொன்னாங்க மேடம். என்ன நடந்தது கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. எங்க வீட்டுக்காரர்கிட்ட போயிட்டு உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அப்புறம் ஃபுல் டயட்ல இருந்தாங்க. இதுமாதிரி பசங்க எல்லாம் சேர்ந்து செஞ்சுட்டோம், நீ அப்பா அம்மா கிட்ட உங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு சொல்லிட்டு கேஸ் எல்லாம் வேணாம். நீ கேட்டியா இப்படி அண்ணா வந்து சொன்னாரு? கேட்டேன் மேடம். அவனே சொன்னான். என்ன தெரியாம வந்து கேட்டானு தெரியல, என்ன கேஸ் கொடுக்குறாங்களா அது கொடுக்குறாங்களா, உங்க அண்ணா எல்லாம் கேஸ் எல்லாம் வேண்டாம்னு சொல்லிடுறேன், இல்லைன்னா கேஸ் கொடுத்தாங்க நீ வந்து என்கிட்ட வந்து பொழைக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டான் மேடம். அப்புறம் நானும் போயிட்டு அப்பா அம்மா கிட்ட போயிட்டு சொல்லிட்டேன், எனக்கு 2 குழந்தை இருந்தா எங்க தூக்கின்னு போறது, 2 பொட்டை பிள்ளையா இருக்குது அப்படின்னு, கேஸ் எல்லாம் வேணாமா சால்வா போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தான் மேடம் என்னை மிரட்டிட்டான், நீ வந்து என்கிட்ட வாழ முடியாது, உங்க அம்மா வீட்டுல தான். உங்க தம்பிய கொலை பண்ணிருக்காருன்னா அவங்களோட வாழறதுக்கு நீங்க ரெடி இல்லைங்க மேடம். அப்புறம் ஏன் கேஸ் வேண்டாம் சொன்னீங்க? ஆரம்பத்துல வேண்டாம்னு சொல்லிட்டேன் மேடம். ஏன்? அதான் தப்பு பண்ணிட்டேன் மேடம். அவன் இப்பதான் மேடம் கேஸ் கொடுத்துட்டேன். ஏன்? எதுக்கு ஏன் மனசு மாறிச்சு? நானே மாத்திட்டேன் மேடம். ஏன் நம்ம வாழவே தேவையில்ல, தம்பியே போயிட்டான், ஆதரவா இருந்தவனே போயிட்டான், இனிமே நம்மளுக்கு யாரு இருக்காங்கன்னு நானே போய் கொடுத்துட்டேன் மேடம். எதுக்காக அடிச்சேன்னு சொன்னாரு? அதெல்லாம் சொல்லலைங்க மேடம். அவன்
நீங்க இவங்க வீட்டுக்காரர் தான் கொலை பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் மருமகனே இவன்- தான் செஞ்சது. இவங்க அம்மா அப்பா இல்லையா? நீங்க உங்க ஞாயிற்றுக்கிழமை- பையன் தான் இருந்திருக்கு. ஞாயிற்றுக்கிழமை நாளும் நம்ம வீட்டான தண்ணி விட்டுன்னு தான் 4 மணிக்கு பசங்க காயா காய் கொடுத்துட்டு வந்தான். அது எதிரில் பசங்கிட்ட கொடுத்துட்டு இப்படி வீட்டுக்கு போகணும். திருப்பி நம்ம வீட்டில் 7 மணி சுமார் சாயந்தரம் கலகா தின்னு படுத்துன்னு டிவி பார்த்துருந்தோம். தெலுங்குல தான் கூப்பிட்டான், வாடாங்கன்னு. அப்படி பனியல் போட்டு இங்கோட இதே வந்துட்டா இப்படி மொத்தம் அவங்க பைக் மாமா ஃபோன் பண்ணா உடனே வந்துடும் மேடம். மாமனா அவ்வளோ வைக்கவே மாட்டோம். உங்களுக்கு எப்படி சந்தேகம் வந்தது? எங்கள் சந்தேகம் வந்து ஊரே சொல்லுது மேடம். ஊர் பூரா வந்து கொலை இவ்வளவு பண்ண கூட அவங்க அவன் கொலை கொலகாரம் பண்ண தான் சொல்லுது. கொலகாரம் போறான் பாருன்னு தான் சொல்லுது. சாட்சி சொல்ல மாட்டேன். எங்கள் ஊரெல்லாம் யாரு என்ன சொல்றாங்க ஊருக்குள்ள? ஊருக்குள்ள நம்ம ஆளுங்களே நம்பிட்டாங்க. பாடி அங்கே இருக்குள்ளே நம்பிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு தெரியல. எங்கள் ஆளுங்க என்ன செஞ்சுருக்காங்க, பாடி எடுக்கக்கூடாது, இது அவன் தான் செஞ்சிருது அப்படின்ட்டு பாடியை தூக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாருங்க. எங்களுக்கு வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை மேடம். நாங்கள் மரியாதை சப்போர்ட் போயிட்டோங்க. அன்றைக்கி தெரியல. மேடம் இல்ல. அன்னைக்கு கூட அப்பா ஒரு சைடு கூட்டிட்டு போயிட்டாங்க மேடம். என்ன ஒரு எங்க பக்கம் 3 அதெல்லாம் பேர் ஒரே பிரிச்சுட்டாங்க இடத்துல மேடம். 3 உட்கார பேர்த்தையும் வைக்கல. பிரிச்சுட்டாங்க. அங்கங்க ஒரு ஆள் என் கூட்டிட்டு அண்ணன் போயிட்டாங்க மேடம். பசங்களை 3 பேர் ஒரு இடத்துல சேர்ந்துருந்தா ஏதாச்சும் கன்ஃபார்ம் பண்ணிருக்கோம் மேடம். 3 பேர் தனித்தனியா பிரிச்சுட்டாங்க மேடம். இவனு எங்கள் நடானு கூப்பிட்டு, மாமா இங்கே இது நெருப்பேசியில் பச்சை வரைக்கும் எங்கள் வெட்டி நடுமுத்தாருக்கிட்ட அவங்க என்ன சொல்லியிருக்கிறோம், இது மேற்மமா இங்கே பச்சை வரகெல்லாம் வெட்டி இங்கே நம்ம இங்கே பொச்சிடலாம் நெருப்பேசியில் அன்னைக்கு வச்சுக்கலாம் இங்கே அப்படின்ட்டு நைஸாக சொல்லியிருக்கிறான். இல்லைடா அவங்க மாமனார் என்ன சொல்கிறாங்களோ, வெளியில் போய்க்கிறாங்களா அவங்க வரட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எங்கள் மூத்தார். ஒருத்தர் எடுத்து போயிட்டாங்க. அப்புறம் வந்து எங்களுக்கு நாங்கள் வந்ததுமே எங்களுக்கு பாடியே காமிக்கல. எங்களுக்கு 3 பேருக்கு பாடியே ஒருத்தர் காமிக்கல. ஹாஸ்பிட்டல் எடுத்து போயிட்டாங்க. அங்கே ஒரு ஆள் 3 பேர் 3 இடத்துல பிரிச்சுட்டாங்க. நம்ம 3 பேர் தான் போயிருந்தோங்க வெளியில். 3 பேர் 3 இடத்துல அங்கே பிரித்து வச்சுட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல்ல, கொடுத்தோம். முதல்ல அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க சாட்சி வேணுன்றாங்க. குமரேசன் கூட்டின்னு வந்துடுறோம். குமரேச தலைவர் அவங்க சப்போர்ட்டு கூட்டின்னு வந்துடுறோம். அப்படி யாரு குமரேசன்? அவர் அவங்க ஊர் தலைவர். இவன் வந்து வைஸ் பிரசிடண்ட் மேடம். எங்க வீட்டுக்காரு அவன் தலைவர் மேடம். இல்ல போலீஸ் வந்து உங்களை சாட்சி கேட்டாங்கல்ல, ம். அதுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? யார்கிட்ட பேசுனீங்க? நாங்கள் சாட்சி வந்து அவங்க சாட்சி வேணுன்றாங்க. சாட்சி அன்றைக்கி ஏதோ விட்டுட்டுங்க. நாங்கள் திகில் தெரியல. இப்போ நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறீங்களா, அதை எடுத்து செய்யுங்க அப்படின்றதுக்கு எனக்கு சாட்சி முதலாட வேணும் அப்படின்றாங்க. அங்கங்கே பணம் கட்டினாங்க மேடம். நிறைய பணம் கட்டிக்கிறாங்க. 10 லட்சத்துக்கு மேலே வாங்கி பணம் கட்டியிருக்கிறான். இதெல்லாம் ஊருக்காரங்க சொல்லி தான் உங்களுக்கு தெரியும். ஊருக்கார் பூரா இவ்வளோ புள்ள கூட சொல்லுது. அவங்க நீங்க ஊர் ஆளுங்க போலீஸ்க்கு சொல்றாங்க. என்ன சாட்சியம் கொடுத்தீங்க? என்ன ப்ரூஃப் நம்ம கொடுத்தீங்க? சாட்சி அவங்க நான் எதுவுமே அன்றைக்கி தெரியல மேடம். இவர் கூட்டின்னு போய் இது சந்தேகம் மட்டும்தான். சந்தேகம் மட்டும்தான். இவருக்கு ஒன்றுமே தெரியல. சாயந்தரம் 7 மணிக்கு இவர் கூட்டின்னு போய் பாடி ஒன்றுமே அந்த அடியே இல்லை அப்படின்ட்டு ரேக ஒட்டி வச்சிருக்கிறாங்க மேடம். கூட்டின்னு போய் இவங்களுக்கு 7 படிக்க மணிக்கு தெரியாத கூட்டின்னு போய் மேடம். எங்களுக்கு யாருக்குமே தெரியல. இதெல்லாம் அடிச்சு அடிக்காத அடிச்சானு அல்றா பையன். படிக்க தெரியாதனால தண்ணியை அவங்களே கொடுத்தா பழசனு பண்ணுறான். தண்ணி கொடுத்தா பழசனுப்பா. இங்கே அடி கழுத்தால அடி தலைமாரி பிடிங்க அப்படியே பிடிக்கிறாங்க. அதுவே இருக்குதுங்க தலைமாரி. நீங்க இது வரைக்கும் போலீஸ்க்கு எந்த சாட்சியம் கொடுக்கல? சாட்சி கொடுக்கல. செங்கார்பேட்டை லோக்கல் போலீஸ் சொல்றாங்க மேடம். கால் லிஸ்ட் எடுத்தாங்க. கால் லிஸ்ட்ல வந்து உங்க வீட்டுக்கார இருந்தாம லாஸ்ட் காலா பண்ணி இருக்கிறோம் அப்படின்றாங்க. அவங்களே சொல்றாங்க உங்க வீட்டுக்கார இருந்தாம செஞ்சதுன்னு அவங்களே சொல்றாங்க மேடம். ஆனா எதுவுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க மேடம். நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களே சொல்றாங்க. எவ்வளவு நாள் ஆச்சு உங்க 3 மாதம் நாங்களும் எங்கெங்கே கொடுத்தோம் மேடம். 98 எங்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க? சிங்கார்பேட்டை, சிங்காரப்பேட்டில், கிருஷ்ணகிரியில், கிருஷ்ணகிரி 3 நாள் போகணும். கோத்தகிரி, கோயம்புத்தூர், பருவூர் என்ன சொல்றாங்க? தருமபுரி பார்க்கலாம் சாட்சி வேணும் அப்படின்றாங்க மேடம். இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்க மருமகன் எப்படி? மருமக நல்லா தான் இருந்தான் மேடம். நல்லாவே இருந்தான். நல்லாவே இருந்தான். நல்லாவே வருவான். வரக்கூட மாட்டான். தம்பி போவான். அந்த பிள்ளைய கூட்டின்னு வச்சுன்னு வருவான். அந்த சாயந்தரம் வந்துச்சுன்னா காலையில் போயிடும். 7 மணி பஸ் பண்ணி கூட்டுருந்தோம். அவன் வரமாட்டான் ஓட்டாண்டிக்கு. ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு தாட்டி வருவான். பணம் துட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணாக்கா கொடுத்து அனுப்பிடுவேன். இப்போ உங்க சந்தேகம் தப்பா இருந்தா ஒருவேளை உங்க மருமகன் பண்ணிருக்கலன்னா? அவனே தான் மேடம். அவனே தான் அவனே தான் பண்ணியிருக்குது. அவன் எந்த இதுக்கு சாட்சியம் இல்ல சொல்றீங்க. சாட்சி அப்புறம் எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? இதே தான் அவனே தான் செஞ்சுது. அவன் எதுக்குமே வரல மேடம். அவன் காரியம் பண்ணிட்டு எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்கம்மா? காரியம் பண்ணிட்டு போனான் மேடம். காரியம் பண்ணி பாடி வந்துச்சு இல்லை மேடம். இதுமாரி நம்ம மச்சான் ஐயோ இதுமாரி ஆகிப்போச்சு, நீ தானே எடுத்து எங்களுக்கு செஞ்சுருக்கணும், நீ எதுக்குமே வரல. காரியத்து வரைக்கும் அவள் என்னமோ அப்படி போகாடிச்ச மாரி இருந்துட்டு காரியம் போய் தீர்த்தமாலை போய் வந்தாங்க மேடம். நைட்டு போனான் பாரு. இந்த புள்ளைய மிரட்டி இருக்கிறான். இந்த புள்ளைய நான் மிரட்டி தண்ணி அடிச்சுட்டு நான் செஞ்சுட்டேன் அவங்க தம்பி தெரியாமல் அப்படின்ட்டு. அந்த புள்ள காலையில் வந்துருச்சு அழுதுன்னு. ஏப்பாப்பாண்ணா இதுமாரி எனக்கு சொல்கிறான், எனக்கு இந்த பிடிக்கல எனக்கு அங்கே இருக்கிறதுக்கு அப்படின்னு. சரி இருமா, அவன் உயிர் போயிட்டு வரலாம், உன் உயிர் போயிட்டா எங்களுக்கு யாரு இருக்கிறாங்க ஆதரவு அப்படின்னு நான் நிறுத்திட்டு மேடம். அன்னையிலேருந்து நான் அனுப்பல. அப்புறம் அவங்க மாமியை வந்துச்சு, நான் அனுப்புறதில்ல, என் மகன் கொலை பண்ண மாரி என் பிள்ளைய கொலை பண்ணிட்டேன், நாங்கள் உன்னை யாருக்குறாங்க எங்களுக்கு ஆதரவு, எங்களுக்கு யாரும் இல்லை ஆதரவு, நான் அனுப்புறதில்ல அப்படின்னுட்டேன். அப்புறம் குமரேஷ் தலைவர் இருந்துன்னு மிரட்டி உங்கள் பொண்ணு போதா இல்லையாம்மா அப்படின்னு. போகிறதில்ல, நீ யாரு நாங்கள் யாரும் தெரியாது எங்களுக்கு அப்படின்னு. அவளை வந்தால் வெட்டி துண்டா ஆக்கிடுவாம்மா, ஆம்பிடங்காயில் கொத்தி கொடுத்த அப்படின்னு சொன்னா. அப்படி சரி அப்படியே கூட வரட்டும் அப்படின்னு நாங்கள் கம்முன்னு ஒன்றுமே நாங்கள் வாய் தரல மேடம்.
இன்னும் 4 நாள் தான் உனக்கு டைமு, இந்த 4 நாள்ல போயிட்டு நீ பொழைக்கலன்னா கண்டந்தனமா வெட்டியே போட்டுருவேன் உங்க வீட்டுக்காரன் கையிலே கத்தி கொடுத்து. நேர்ல பேசினாரா ஃபோன்ல பேசினாரா? போன்ல பேசணும். இப்போ நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அவன் என்ன அவனுக்கு செய்யணும், தண்டனை வாங்கி அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். கொடுக்கணும். அவன் உணும வரணும், வாயில் வரணும். யாரு நாங்க ஆள் வச்சு செஞ்சதோ இல்ல நான் தான் அவன் செஞ்சதோ தான் ஆள் வச்சு உணும 5 வரணும். பேர் அடிச்சிருக்காங்க. அவனை தவிர்த்து 5 ஒரு தொண்டை சின்ன அடிச்சிருக்காங்க. விஷயம் கூட அவனுக்கு தெரியாது மேடம். உங்க பேரு? செல்வம். செல்வம், நீங்க வந்து பக்கத்து வீடு. சரி, ரொம்ப வருஷமா ஒண்ணா தான் இருக்கீங்களா? இவங்க வந்து எங்களுக்கு ரிலேஷன் கூட இல்லைங்க. நாங்கள் வந்து இவங்க கம்யூனிட்டி வேறு, நாங்கள் கம்யூனிட்டி வேறு. நான் போலீஸ் இன்ஃபார்மர் நீங்களா? நான். ஓ, அதை வச்சு போலீஸ்கிட்டலாம் நல்லா இதாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் கழிச்சு பின்னாடி எங்கிட்ட சொல்கிறாங்க அவங்க. ஓ, அப்ப நீங்க போலீஸ் இன்ஃபார்மர்னு அவங்களுக்கு தெரிஞ்ச தெரிய பின்னாடி, வந்ததுக்கு அப்புறம் உங்கள்ட்ட வந்தாங்க. என்கிட்ட வந்தாங்க. சரி, உங்களுக்கு என்ன விவரம் தெரியும் இதை பக்கத்து பத்தி? வீட்டு அம்மா சொல்லிச்சு. இருங்க ஐயா, இருங்க. என்கிட்ட சொல்லும் போது நான் வந்து சரி நான் கேட்டு பார்க்குறேன் அப்படின்ட்டு சிங்காரப்பட்ட ஸ்டேஷனுக்கு எனக்கு தெரிஞ்சவங்க வந்து ரைட்டராக இருக்காங்க. அவர்கிட்ட கேட்கும்போது இந்த இதில் நீ தலையிடாதடா, இதில் வந்து குமரேசன் தலைவர் தலையிட்டு இருக்கான், நீ இதில் தலையிடா அப்படின்னாங்க. அப்புறம் கெமிக்கல் ரிப்போர்ட்லேருந்து எல்லாமே அவர் தான் எடுத்துகிட்டு போனார். முழுகுசாமின்னு ஒருத்தர், இந்த பையனுடைய இது. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்களாம் அவர் யாரு? அவர் தான் ரைட்டராக இருந்தார். அவர் தான் அந்த பையனுடைய கெமிக்கல் ரிப்போர்ட், மூல ரத்தம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் சேலம் ஹாஸ்பிட்டலில் கொடுத்தோம். நான் அவங்ககிட்டே சும்மா கால்குலேஷன் கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் எஸ்பி சார்கிட்ட போய் கேட்டேங்க. எஸ்பி சார்கிட்ட ரெண்டு டைம் போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்த குமரேசன் ஆளை விட்டு நான் 6 மணிக்கெலாம் கூட்டிகிட்டு போகிறோம். குமரேசன் வந்து எனக்கு சொந்தக்காரன். கூட்டிகிட்டு போய் அண்ணன் இதில் தலையிட்டுருக்கேன், நீ இதில் தலையிடாத, 10,000 பணம் வேணும் வாங்கிக்க அப்படின்றான். உனக்கு 10,000 தரண்டா, நீ இதில் தலையிடாத அப்படின்னா. சரி நான் நம்மளுக்கு வரதில்லை அப்படின்றா. அன்றைக்கி சாயந்தரம் அந்த மறாதனால அந்த பொண்ணு மட்டும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னா. அந்த பொண்ணும் கூட்டுன்னு இவங்க அப்பாவும் கூட கூட்டுன்னு வர சொன்ன தலைவர் வர சொல்கிறாங்க, வாங்க போகலான்னு கூப்பிட்டு போனோம். கூட்டிகிட்டு போன பின்னாடி ஒரு மாதிரி ரொம்ப ஒரு அசிங்கமாக பேசுகிற அளவுக்கு வந்தான். என்ன சொன்னாரு? இந்த பொண்ணு தனியாக கூப்பிட்டு போய் என்ன சொன்னாரு? நீ இங்கே இரு தம்பி, நான் அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறேன் அப்படின்னா. கூப்பிட்டு போயிட்டு உனக்கு ஆம்பளைனோட வரலாம், எதுக்கு அங்கே இவனை வச்சுருக்கான் அவனை வச்சுருக்கேன் எதோ இப்போ சொல்லுவான் அப்படின்னு எதாவது பேசிட்டு இருந்தோம். என்ன சொன்னாரு? அவர் வந்து மேடம் புருஷன் வீட்டில் ஒரு இன்னொரு புருஷன் கேட்குதா, இப்போ போயிட்டு இவங்களையும் 2 பேர்த்தையும் சேர்த்து நீ இதில் போனேன்னா நான் உன்னை எப்படி சொல்லுவேன் அப்படின்னு இவங்க எதாவது 2 சொல்கிறான். பேரையும் வெட்டிடுவேன், இன்னும் 4 நாள் தான் டைமு. ஆனால் எங்கிட்ட எதுவும் போயிட்டு அப்படிலாம் பேசல. பொழைக்கணும். எனக்கு சொந்தக்காரனா எங்கிட்டலாம் அப்படிலாம் எதுவும் பேசல. எங்கள் மாமியாவும் அப்போ அது மாதிரி பேசும்போது அங்கே தான் மேலே இருக்கிறாங்க. எங்கள் மாமி எதுவுமே பேச முடியும், மருமக அது மாதிரி பொண்ணு இல்லை நல்ல பொண்ணு அப்படின்னு ஒரு வார்த்தையோட சொல்லலைங்க மேடம். அமைதியாக சிரிச்சுனே அமைதியாயிட்டாங்க மேடம் எங்கள் மாமியா. இதெல்லாம் ஓகே சரி. செல்வம், நான் என்ன கேட்குறேன்னா 3 மாசமா இந்த கேஸ் ஏன் நகரல? 10 லட்ச ரூபா பணம் கட்டியிருக்காங்க டிஎஸ்பிலேருந்து இந்த ஸ்டேஷன் லோக்கலில் மட்டும். இவங்களுக்கு போஸ்ட் நீங்க எஸ்பி கிட்ட கொடுத்துருக்கீங்க, எல்லாம் சிஎம் கால் வரையும் போயிட்டு வந்துருங்க. SB DGP, சார். அப்புறம் IG. ஏன் இந்த கேஸ் இன்னும் நகரல? நவரில் கீழே எந்த செக்ஷன்ல இருக்கு இப்போ? 174 போட்டுருக்காங்க. 174னா சந்தேக மரணன்ற மாதிரி போட்டிருக்காங்க. அப்ப சந்தேகம் சந்தேக மரணம் தான் போட்டிருக்காங்க. ஆனால் வந்து சந்தேக மரணம்னா இப்படி அந்த பள்ளத்தில் போய் விழுந்துச்சுன்னா 120 அடி 150 அடி இருக்கும் ஆழம். அந்த இடத்துல போயிருந்துச்சுன்னா பையனுடைய எலும்பு கூட கிடச்சிருக்காது. மேலே வந்து அதே வந்து ரோடு ஆளுங்க வந்து ஊத்தங்கர்லேருந்து பாவக்கல் போகிறது காவேரி பக்கமே ரோடு. அந்த ரோட்டில் வந்து ஒரு 3 நாளாக வண்டி இருந்துச்சுன்னா யாருமே விட மாட்டாங்க, எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. மேலே இருந்துச்சு ஒன்று மேடம். திருடன் எடுத்துகிட்டு போயிட்டுமா, இல்லைன்னா பப்ளிக்காவது பார்த்துருக்கோம். செருப்பு 2 செப்பல் 2 மேலே இருக்குது, தண்ணி அடிச்சு டம்ளர் இதெல்லாம் அன்னைக்கு வச்ச மாதிரி இருக்குது. டம்ளர்லாம் அப்போ வச்சது வந்து 3 நாளாக அந்த அடிச்சுன்னா காற்றுக்கு அடிச்சுனா கூட கிளப்பி விழுந்துட்டு. ஒரு சாவி வச்சு சாவி அங்கே இருக்கு. வீட்டு சாவி இருக்குது, இந்த பையன் வச்சிருந்த 2 மொபைல் இல்லை. வண்டி ஸ்டார்ட்ல இவங்களாம் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் பூரா இப்படி இருக்குடான்ட்டு தருமபுரி போலீஸ் வந்து நான் ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க தான் கால் லிஸ்ட் போட்டு எடுக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. நிறைய கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஆனால் வந்து எனக்கு சரி, எவ்வளவு- நீங்க சந்தேகப்படுறீங்க, ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, இதுக்கான என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட? என்ன கலெக்ட் பண்ணியிருக்கீங்க சாட்சியா? சாட்சி என்ன, குமரேசனுக்கு இவங்களுக்கு தலையிட இது இல்லை. குமரேசன் வந்து என்னன்றான், ஆமாடா கொலையே பண்ணியிருந்தா மட்டும் நீ என்ன பண்ண போகிறான். அந்த ரெக்கார்டு இருக்கு. அந்த ரெக்கார்டு தான் இல்லை. இதுக்கு நேரடியா போடும்போது சொன்னது. நேரடியாக சொல்கிறது பூரா நேரடியாக பேசுகிறான். அங்கே பேசும்போது கூட அப்ப ஆளுங்க எதுக்கு குமரேசன்ல இன்டர்ஃபியர் பண்ணோம் கேக்குறீங்க? குமரேசன் வரும்போது உபயத்தலைவர் குமரேசன் வந்து அவன் வரலாம். குமரேசன் ஏன் வந்தாலும் சொல்ல முடியாது. இவங்களுக்கு நம்ம போகும்போது அவனுக்கு 4 பேர் வரலாம். அவன் ஒரு வைஸ் பிரசிடென்ட், இவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு வைஸ் பிரசிடென்ட் தான். இவங்ககிட்ட சொல்லியிருக்கான். அவன் குமரேசன் தலைவர்ன்ற ஒரு இதில் அவனும் ஒரு 10 வருஷம் ஒரு பழக்கத்தில் கூட வந்திருக்கலாம். அவனே நான் குற்றவாளிலாம் கூட சொல்ல. ஒரு மர்டர் பண்ண இடத்துல நீ தான் ஒரு மச்சான செத்துட்டான்னா நீ தான் போயிருக்கணும். முன்னே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக பண்ணுறான். போலீஸ்கார் அதில் கூப்பிட்டு என்னன்றாங்க, உங்கள் ஹஸ்பண்டில் எல்லோரும் அரெஸ்ட் பண்ணி வச்சுமா, எல்லாரும் பாருங்கள் ஜட்டியோட குறைச்சிடுறாங்க. இனிமேல் எங்கேயும் போகாதீங்க, மற்ற இடத்துல எங்கேயும் போகாதீங்க, முடிஞ்சிருச்சு அவ்வளோதான், இப்போ கேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்றாங்க. வந்து 10 நாள் கழிச்சு இவங்களுக்கு தெரியுது. 10 நாளாக ஓடிடுறாங்க. 10 நாள் கழிச்சு மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன வீட்டுக்கிட்ட வந்து இவர் அழுதுன்னு விட்டுட்டுக்கிறாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஓ, 10 நாள் வச்சிருந்தாங்க. 10 நாள் வைக்கிறது இல்லை, ஒரு அன்னைக்கு நைட்டு அனுப்பிடுறாங்க. ஏன்னா ஓடிடுறா அப்படின்னு ராத்திரி வேற எங்கேயாவது ஏன்னா போயிடும். போயிடுறாங்க. தலைமறை 10 நாள் வரையும் தலைமுறை வைக்கிறான். 10 நாள் கழிச்சு திரும்பி வந்துடுறாங்க. தலைவர் கூட தலைமறைமாக தான் மேடம் இருந்தாங்க 3 நாளா.
நீங்க ஏன் இந்த கேஸ்ல இவ்வளவு இன்வால்வ் ஆகுறீங்க? என்ன வந்து இவங்க காலையில் வந்து அழுந்துடுறாங்க. எங்கள் வீட்டுக்காரிட்ட வந்து சொல்லிட்டு காலையில் வந்து இவ்வளோ தாடி வச்சிருந்தேன், நான் தான் போய் சேவிங்லாம் பண்ணுங்க அப்படின்ட்டு. பாவமாக இருந்துச்சுன்னு தான் நான் இதில் நுழைஞ்சேன். நுழைஞ்சு வந்து நம்ம இதில் போன பின்னாடி எஸ்பி ஆஃபீஸுக்கு போனாங்க, சிஎம்சி இது வரையும் வந்தாங்க. அங்கே ஊர் புறம் தெரிஞ்சிச்சு இவன் தான் கூப்பிட்டு போகிறான்ட்டு. நம்ம போகலனா கூட ஒரு 10 நாள் இவங்க பக்கமே போகலனா கூட இன்னும் நேற்று இங்கே போனாங்க, இன்னைக்கு இங்கே போனாங்க, அப்படியே ஆளுங்களும் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க வந்துடுறாங்க. எங்கள் வீட்டுக்கு நானும் லோடுக்கு தான் போங்க டெய்லி நியூஸுங்க. இவரு கூட எங்களோட தான் லோடுக்கு தான் வரும், சிங்கிள் ஏற்றுறதுக்கு போயிருங்க. அப்படி ஏன்னா ஒன்று வேலைக்கு போயிருந்தா கூட நாங்கள் இன்றைக்கி எந்த ஏரியாவோட போனீங்க, எந்த ஏரியா குமரேசன் இப்படி பேசுகிறான், உன்னை கண்டானா எங்கே கண்டாலும் ஒன்று விட மாட்டான் அப்படின்றான். அவனுக்கோசம் நானும் அங்கேயே போகிறது. எனக்கு பார்த்துப்பேன், எங்கள் அம்மா பிறந்த ஊரே குமரேசன் வீட்டு பக்கம் தான். அங்கே எங்கள் மாமூட்டெல்லாம் குமரேசன் அடிதுடியாக இருக்குது, சண்டை போட்டிருக்காங்க. அவங்க என்னால் உங்கள் தங்கச்சி விட்டு பையனை வெட்டாத விட மாட்டான், இதில் போகக்கூடாதுன்னு சொல்லுங்கள், நான் அன்னைக்கு கூட 10,000 கொடுக்குறேன்னா ஏன் வாங்க பண்ணுறோம் அப்படின்னு அவங்களும் சொல்கிறதுக்குறாங்க. போனால் குமரேசன் வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்க போனால் அனைத்துமே சொல்லுவாங்க மேடம். அந்த ஊரில் குமரேசன் ஊரில் இருக்கிறவங்களே சொல்லுவாங்க. அந்த மாடர் நடந்த இடத்துல சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க மேடம், தகவல் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களே கார் விட்டு ஏற்றி கால் உடச்சிட்டாங்க மேடம். இவங்களுக்கு எதனா எங்கள் வீட்டுக்காரனும் குமரேசன் தலைவரே மேடம். பப்ளிக் லாரிக்காரன் அவங்களாம் எல்லாம் நின்ன பின்னாடி ஒரு பைபாஸ் நடந்தது. லாரிக்காரன் பப்ளிக் எல்லாம் ஊருக்காரெல்லாம் வந்த பின்னாடி தான் இவன் குமரேசன் அதுக்கப்புறம் நின்றுட்டு தான் இருந்தான். இப்போ கால் பண்ணி கூட பாருங்க, கொலை முயற்சியா? அதுவும் கொலை முயற்சி. ஆனால் கேஸ் போடல. கேஸ் போட்டாலும் சொன்னாலும் யாரும் எடுக்கிற அளவு சிங்காரப்பட்டு அந்த அடிப்பட்டவர் பேரு வீரமணின்ட்டு ஃபோன் பண்ணி கூட பேசி போகிறாங்க. ஹலோ ஹலோ, வணக்கங்க, வீரமணி பேசுறீங்களா? ஆமாங்க மேடம். நான் சொல்வதெல்லாம் உண்மையிலேருந்து பேசுறேங்க. சொல்லுங்க மேடம். அன்பழகன் மர்டர் விஷயமா பேசிட்டு இருக்கோம். சொல்லுங்க. உங்களுக்கு ஏதோ அடிபட்டுச்சாமே, உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுங்களா? ஒண்ணு மேடம், அந்த குழந்தை செத்துச்சு இல்லையா, பையன் அடிச்சு போட்டாங்க இல்லையா, ஆ அவங்களுக்கு சப்போர்ட் பண்றான்ட்டு என் மேல குறும்பு சார். நான் எதுவும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, ஆ எதுக்கு ஹெல்ப்பும் செய்யல. நான் வண்டி இருக்கு, டேக்ஸிக்கு தான் அந்த பக்கம் போவோம், உலகம் போவோம், ஓட்டுவோம், செய்வோம். அவங்க நம்பருக்கு கொடுத்து சொல்லுவாங்க. இது இவன் தான் சொல்லி கொடுத்தான்ட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க சார் அவங்க. நீங்க அவங்கள பாத்தீங்களா? அவங்கள என்ன வண்டியில வந்து இடிச்சாங்க? நீங்க நடந்து போயிட்டு இருந்தீங்களா? 2 வீலர்ல போயிருந்தேன் நானு. 2 வீலர்ல என்ன கார் வந்து இடிச்சது உங்கள? ஆவணி. யாரெல்லாம் இருந்தாங்க அந்த வண்டியில? அதுல 3 பேர் இருந்தாங்க, 2 பேர் தெரியல, இவங்க 2 பேர் தெரியும். யார் அந்த 2 பேர்? அவங்க குமரேசா, கமலகண்ணா, அவங்க 2 பேர் தெரியும். கண்ணால பாத்தீங்களா அவங்கள? கண்ணால என்ன அடிச்சுட்டு 10 அடி கூட நான் பண்ணி பாட்டு போன் பண்ணி பேசி சிரிக்கிறாங்களா அவங்க. போலீஸ்ல சொன்னீங்களா இத? போலீஸ்ல எதுவும் சொல்லல மேடம், நான் அப்படியே சேலை ஏற்றி போட்டாங்கண்ணா. ஏங்க இவ்வளவு தூரம் நடந்திருக்காது, எப்படி போலீஸ்ல சொல்லாம இருப்பீங்க? அவர் வண்டி நம்பர்லாம் புடிச்சிட்டாங்கன்னுட்டு அவங்க மருங்க தான் கேஸ் கொடுத்துக்கிறாங்க. கொடுத்துருக்கீங்களா? பொன்சாமிக்கு தான் எடுத்து நடத்துறாரு. நன்றிங்க. நீங்க சொல்றது வந்து ஒரு பெரிய எவிடன்ஸ் ஆகும். 10,000 ரூபாய் கொடுக்குறேன், நீ இந்த கேஸ்ல இருந்து விலகிக்கோ சொன்னா நீ வந்து வரக்கூடாது, இந்த பிரச்சனைக்கு நீ வரக்கூடாது. 10,000 கூட எங்க ஊர் பூரா சொல்லுங்க. இன்னும் 10,000 100% நீங்க சொல்லுவீங்களா? குமரேசன் எங்க வேணா சொல்லுவீங்களா? எங்க வேணா ஹைகோர்ட்ல கூட நான் சொல்லுவேன். குமரேசன் கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு எந்த இடத்துல வச்சு சொன்னாங்க? எவ்வளவு பேர் இருந்தாங்க அங்க? அவங்க இருக்கும்போது குமரேசன் இந்த பொண்ணுக்கு சொந்தக்காரே இருந்தாங்க, ஒரு 2-3 பேர் இருந்தாங்க. குமரேசன் ஒய்ஃபும் இருக்கு, உஷா அது பேர், அதுதான் தலைவர். குமரேசன் பொண்டாட்டியே இருக்கு, எல்லாருமே இருக்காங்க. ஓ, உஷா தான் தலைவர்? ஆமா. அதுக்கு முன்னாடி உஷா குமரேசன், உஷா தான் தலைவர் பேரு. இது என்னன்னா, இது என்ன ட்ரிக்குன்னா, பெண்களுக்கான ஒரு சதவீதம் உண்டு, அதுக்காக வைஃப்ஸ நிக்க வைக்கிறது, இல்லனா சிஸ்டர்ஸ நிக்க வைக்கிறது. ஆனா ஃபுல்லா பண்ணறது, மத்த விஷயங்கள் பண்ணறது ஃபுல்லா ஹஸ்பண்ட் இல்லனா பிரதர் இல்லனா அப்பா. இப்போ இந்த கமலகண்ணன் கூட வைஸ் நம்ம நாட்டுல என்ன பண்ணினாலும் அதை மிஸ்யூஸ் பண்ணறது பழக்கமா போச்சு. இதே வந்து கமலகண்ணன் கூட அதே மாதிரி எங்க சமிந்தி தான் வைஸ் பிரசிடென்ட். கமலகண்ணனுடைய அவங்க அம்மா தான் வைஸ், குமரேசன் தான் இவங்க கமலகண்ணன் தான் வைஸ். கமலகண்ணனோட அம்மா தான் வைஸ். பெண்களுக்கான இது நீக்கப்பட்டிருக்குன்னா அதுல செயல்படுறது வந்து பையன் இல்லனா அப்பா இல்லனா ஹஸ்பண்ட் இல்லனா பிரதர். சரிமா, இப்போ நீங்க வந்து உங்க ஹஸ்பண்ட பேச போறீங்க, நார்மலா பேசுங்க. ஹலோ ஹலோ, நான் ராஜேஸ்வரி பேசுறேன். சொல்லுங்க. எங்க இருக்கிறீங்க? வீட்டுல. உன்னை வந்து விசாரிச்சாங்க, எங்க அம்மா உன் புருஷன்ட்டு விசாரிச்சாங்க, யாருன்னு தெரியல அவங்க. அப்புறமா வந்து என்ன மிரட்டினாங்க, உங்க வீட்டுக்காரர் எங்க அம்மான்னு கேட்டாங்க. தெரியலிங்க சார், அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல, நான் எங்க அம்மா வீட்டுல தான் இருக்கிறேன், தம்பி இறந்தா பிறந்துட்டு. அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். அவங்க மிரட்டிட்டு போயிட்டாங்க, நான் பயந்துன்னு இப்ப வெளியில இருக்கிறேன் நானு. அது யாருன்னு தெரியல, வந்து மிரட்டினாங்க. நான் இப்ப மெட்ராஸ் வந்துட்டேன், நானு எங்க அம்மா வந்துட்டோம். மிரட்டினாங்க, நீதான் கொலை பண்ணிட்டு வந்து சொன்னாங்க. நீ சொன்ன இல்லையா அன்னைக்கு குடிச்சிட்டு? கமலகண்ணன் வணக்கம்.
வணக்கங்க, யாருங்க? நான் சொல்வதெல்லாம் உண்மையிலேருந்து பேசுறேன்ப்பா. சொல்லுங்க மேடம். உங்க மனைவி, உங்க மாமியார், மாமனார் எல்லாரும் இங்க வந்திருக்காங்க. சரிங்க மேடம். என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தான் அவங்க பையனை கொலை செஞ்சிருக்கீங்கன்னு நீங்களே சொன்னதா சொல்றாங்க. ஃபோன் பண்ணி கூப்பிடுது ஞாயிற்றுக்கிழமை. இல்லைங்க மேடம், அந்த மாதிரி ஒரு சம்பவம் நான் சொல்லலைங்க மேடம். எனக்கு ஒரு விஷயம் கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா கமலக்கண்ணன்? அன்பழகளும் நீங்களும் வந்து ரொம்ப நெருங்கி பழகிட்டு இருந்தீங்களா? ஆமா, நம்ம வீட்டுக்கு வருவோம் போவோம். 20% வீட்டுக்கு வருவோம் போவோம். ஏன் ஒர்க்குன்னா கூப்பிடுவோம் வருவோம் போவோம். டெய்லி ஒரு டைம் வருவோம், 2 டைம் வருவோம். ஒர்க்குன்னா கூப்பிடுவோம் வருவோம் போவோம் மேடம். சரி, அந்த மர்டருக்கு வந்து நீங்க தான் காரணம்னு உங்க வைஃப் சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? மறுநாளுக்கு நான் காரணம் நான் சொல்றேன் மேடம். சரி, இப்போ ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கு நீங்க ஃபோன் பண்ணி அந்த பையனை உங்க வீட்டுக்கு வர சொன்னீங்களா? இல்லைங்க மேடம். உங்க நம்பர் தான் வந்திருக்கீங்க காலர் லிஸ்ட்ல. இல்லைங்க மேடம், நான் பேசலைங்க மேடம். வந்திருக்கு, உங்க நம்பர் வந்திருக்கே. சரி, நீ பேசாம எப்படி அவன் ஃபோனுக்கு உன் நம்பர் போகும் லாஸ்டா? நான் பேசலைங்க மேடம். இது வரைக்கும் அதெல்லாம் விசாரிச்சுருக்கேன் மேடம். போலீஸ் ஸ்டேஷன் அதெல்லாம் விசாரிச்சுருக்காங்க. நான் பேசல. சரி, உங்க மச்சான் எப்படிங்க இறந்தாரு? எப்படி இருந்தா அந்த சம்பவம் எனக்கு இது வரைக்கும் எனக்கு தெரியலைங்க மேடம். நீங்க தான் அந்த வீட்டுல அப்ப பொறுப்பா எல்லாத்தையும் பாத்துக்கணும். நீங்க இது செய்யலைன்னா வச்சுப்போம். மேடம், எங்க வீட்டுக்கு வந்து 10 days மேல ஆகுது மேடம். எங்க ஒய்ஃப் கேளுங்க, 10 days மேல ஆகுது எங்க வீட்டுக்கு வந்து. எங்க ஒய்ஃப் எல்லாம் சத்தம் போட்டு எங்க வீட்டுக்கு அப்பெல்லாம் வரதே இல்லை. ஃபோன் பண்ணுவோம், பேசுவோம், அதோட சரி. 10 days முன்னாடி எங்க வீட்டுல வந்து நெல் அடிக்கிறதோட சரி. நெல் அடிச்சுட்டு எங்க ஒய்ஃப் சத்தம் போடுறது, ஏன்னா எங்கேயும் போறேன் இங்கே இருக்கணும் சத்தம் போடுறது எங்க வீட்டு பக்கமே வரதில்லை. கமலக்கண்ணன், இப்ப பாருங்க, நீங்க தெளிவா கொஞ்சம் பேசலைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். இது என்னன்னா, உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் பெரிய சண்டையெல்லாம் இருந்ததில்ல. எனக்கு என் மனைவிக்கெல்லாம் எந்த சண்டையும் இல்லைங்க மேடம். அப்ப எப்படி திடீர்னு உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சு அவங்க எப்படி வெளியே வருவாங்க? குற்றச்சாட்டுனா மேடம் அது ஏதாவது தனியில போய் சொல்லிச்சா மேடம். தனியில வந்து என்ன சொல்லிச்சா, எங்க மாமன் தான் இது மாதிரி வந்து 3 மாசம் ஒரு பொண்ணை முழுங்காம வச்சிருந்தாரு. அந்த பொண்ணை வந்து என்ன கட்டிக்க சொன்னாரு. நான் போய் அக்கா கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லிச்சா. அந்த கனியில வந்து சொல்லிச்சா. அந்த கனியை வந்து என்னன்னு சொல்லிச்சேன்னா, அக்கா கிட்ட நான் போய் சொல்லிடுன்றதுக்காக நான் அடிச்சு போட்டுன்ற மாதிரி அந்த கனியில சொல்லிருக்கு. அந்த கனி பார்க்கும்போது என்ன கூட்டு போயிடல மேடம். அவங்க யார் அந்த கதை கட்டி விட்டது? எங்க மாமியார் எங்க வீட்டுக்காக போய் கனி பார்க்கும்போது அந்த கனியில சொல்லிச்சுன்னா அந்த பிரச்சனை மேடம். வேற எல்லாம் இல்ல. இல்ல, நான் கேக்குறது, அந்த பையன் வந்து ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல இருந்து கிளம்பி இருக்கான். உங்க கால் வந்த அப்புறம் தான் வீட்டுல இருந்து கிளம்பி இருக்கான். எங்க கால் வந்ததெல்லாம் எங்க கால்னு சொல்லலைங்க மேடம். அவங்க 7 மணின்னு சொல்றாங்க. நான் காலையில நான் பண்ணலைங்க மேடம். அந்த டைம் நீங்க எப்ப அந்த பையனை கடைசியில பாத்தீங்க? எப்ப பேசுனீங்க? கடைசியில நான் பார்த்தது அதேமா சனிக்கிழமை இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து நான் ஒரு ப்ரோக்ராம் மேடம், ஒரு ஃபங்க்ஷன் ஒண்ணு, காதணி விழா. அதுக்கு போயிட்டு நான் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே போயிட்டு நான் ஒரு 10 o'clock நான் வீட்டுல இருந்து கிளம்பிட்டேன். நான் மறுபடியும் நைட்டு வந்து நான் 9 மணி தான் வீட்டுக்கே வரேன். நான் 9:30 மணிக்கு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் நான். அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, 10 மணிக்கு வந்து எங்க கடையில இந்த லோக்கல் டீ கடையில வந்து சரக்கும் தம் இதெல்லாம் வாங்கினாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் அதுக்குள்ளே 9:45 9 மணிக்கெல்லாம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் நான். சரி, செல்வத்துக்கு 10,000 ரூபாய் கொடுக்கறேன்னு குமரேசன் சொன்னாரா? இந்த விஷயம் அவர் செல்வத்தை கேளுங்க. அந்த பிரச்சனை பேசும்போது நாங்க இருந்தான்னு கேளுங்க, இல்ல எங்க ஒய்ஃபை கேளுங்க மேடம். பேசுங்க செல்வம். அந்த பிரச்சனை நான் பேசும்போது நாங்க பேசுங்க செல்வம், இருந்தான்னு நீங்க பேசுங்க. நான் பேசுறேன். ஹலோ கமலா. ஹலோ நான் செல்லும் பேசுறேண்ணா. நான் பேசும்போது நான் பக்கம் இருந்தேனா? என்னங்க? அந்த 10,000 ரூபாய் கொடுக்குற தலைவர் சொல்லும் போதோ பேசும்போதோ நான் பக்கம் இருந்தேனா? இல்ல நீ தூரமா தான் வந்த. பேசும்போது நீ பக்கம் இல்ல. நான் கொடுக்குறேன், தலைவர் கொடுத்தாரு கொடுக்கலன்ற விஷயம் எனக்கு எப்படி தெரியும்? இல்ல கையில கொடுக்கல, கையில நானும் வாங்கல. நீ சொன்ன விஷயம் கூட எனக்கு எப்படின்னா தெரியும்? இல்லனா நீ இந்த தூரமா தான் இருந்துச்சு. அன்னைக்கு பேசுனதான் பேசுறேன். இன்னொன்னு, அன்பழகனோட கொலைக்கு கமலக்கண்ணன் தான் காரணம்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா 90% 100% சொல்றேன். 100% சொல்றேன். எப்படின்னா, கமலக்கண்ணன்னா எனக்கு 10,000 இவங்க தரதுக்கு சான்ஸே கிடையாது. ஒண்ணு. இன்னொன்னு வந்து கொஞ்சம் கொலைக்காரனை ஒருத்தனை காமிச்சா போதுன்னு சொன்னாங்க. அன்னைக்கு இவங்க மாமனார் வந்து என்னன்றாரு, கமலக்கண்ணனுக்கு மாமனார் ஒரு கிருஷ்ணமூர்த்தி, என்ன பேர் சொன்னீங்க? கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. ஊர்ல இருந்து சொல்லி 10 நிமிஷம் கூட அவனை பைக்கில் கூட்டு வந்து அவனை மேட்டுறாங்க. மெட்னால என்ன கேட்டு பாருங்க. சரி, கமலக்கண்ணன் கிருஷ்ணமூர்த்தி இவங்களுக்கு சொந்தக்காரர், இவங்களுக்கு சொந்தக்காரர், அவனுக்கு சொந்தக்காரர் தெரியல. கமலக்கண்ணன், நீங்க தான் அந்த கொலை செஞ்சிருக்கீங்கன்னு செல்வம் உறுதியா சொல்றாரு. 1 செகண்ட் மேடம், அவர்கிட்ட போன கொடுங்க மேடம். நான் தான் பேசுறேன், பக்கம் தான் இருக்கேன். சொல்லுங்க. பேசுமா நான் இருந்தேனா? நீ இல்ல பக்கம், நீ தூரமா தான், நீ தான் வந்தீங்கன்னா பிரச்சனை இருந்தாலும் குமரேஷ் சொல்றான். தூரமா நில்ல அப்படின்னு உன்ன குமரேசன் உமா. கமலக்கண்ணன், சொல்லுங்க மேடம். உங்க மாமியார்ட்ட எவ்வளவு காசு கடன் வாங்கியிருக்கீங்க? நான் கடனா வாங்கினது ஒரு 50,000 மேடம். கலக்காய் 40 மூட்டை எடுத்து போனாரு. கலக்காய் 40 மூட்டை கொடுத்து. சரி, ஆர்மில சேர்க்கறதுக்கு காசு கட்டினீங்களா உங்க மச்சானுக்கு? 2 லட்சம் ரூபாய் கொடுத்து. மேடம் நான் ஒன்று சொல்றேன் மேடம்.
எங்க மாமியா வந்து அவங்க பொண்ணு நல்லா இருக்குன்னு நினைச்சா நேர்மையா பேச சொல்லுங்க முன்ன, சரிங்களா? நான் வந்து பணம் கட்டக்கூடாதுன்னு சொல்ற ஒரு இடத்துல வந்து அங்க போய் 5000 ரூபாய் பணம் கட்டி வராங்க. 3000 ரூபாய் இத பாருங்க, பொண்ணு நல்லா இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் தாண்டிடுச்சு. இப்ப அவங்க பையனோட கொலை மேட்டரை பத்தி பேசிட்டு இருக்கோம். அவங்க பொண்ணு நல்லா இருக்குன்னு பேச சொல்லுங்க முன்ன, போய் பேசணும்னு சொல்லுங்க, எதுவும் நேர்மையா பேச சொல்லுங்க. இத பாருங்க, திட்டமிட்ட கொலைக்கு குறைஞ்சபட்சம் தண்டனையே வந்து ஆயுள் தண்டனை, புரியுதுங்களா? சோ நீங்க வந்து பொண்ணு நல்லா இருக்கிறத பத்தி எல்லாம் பேசி அவங்களை எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணாதீங்க. இப்போ நீங்க வந்து உங்க மச்சானோட சாவு வந்து கொலை இல்ல சொல்றீங்களா? கொலை இல்லைன்னு சொல்ல முடியாது மேடம். அப்புறம் கொலை இல்லைன்னு சொல்ல முடியாது. அது மரணா இருக்கலாம், இயற்கையா இருக்கலாம், எல்லாம் கூட இருக்கலாம். உங்க மச்சான்ல உங்களுக்கு ஒரு அக்கறை இருக்கும்ல? எங்க மச்சான மேடம் நான் என்ன சொன்னேன்னா தெரியுங்க, தெளிவா ஒண்ணு சொல்லிடுறேன் மேடம். சொல்லுங்க. எங்க மச்சான வந்து நான் கொலை பண்ண எனக்கு எந்த ஒரு அரைகதையும் எனக்கு தேவையில்லாத விஷயம், சரிங்களா? நான் ஒரே ஒரு சப்ஜெக்ட் நான் சொல்லிடுறேன், தெளிவா சொல்லிடுறேன் உங்ககிட்ட. எங்க மச்சான வந்து நானும் ஒரே ஒரு பையன், எனக்கு அவன் எல்லா ஹெல்ப்லாம் எனக்கு பண்ணிட்டு தான் இருந்தான், நான் இல்லைன்னா சொல்லல. அவனுக்கு ஹெல்ப் பண்ணல, எனக்கு எனக்கு வந்து விரோதம் இருக்கு, பழைய விரோதம் இது மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. நான் என் சொந்த தம்பி மாதிரி தான், அண்ணன் தம்பி மாதிரி தான் நாங்க இருந்தோம் 5 வருஷமா. நீங்க இல்லவே இல்ல, வருவான் போவான் அவ்வளவுதான் சொன்னீங்க. ஆமா மேடம், வருவான், டெய்லியும் வருவான் போவான். இப்ப அண்ணன் தம்பி மாதிரி சொல்றீங்க, இப்ப அண்ணன் தம்பி மாதிரி சொல்றீங்க. ஒரு பொண்ணு விஷயத்துக்காக தான் இந்த கொலையே நடந்தது, நல்ல விஷயமா தான் இந்த கொலையே நடந்தது சொல்றாங்க. ராஜகிஷோரி கேளுமா அந்த பொண்ணை பத்தி. ஹலோ ஹலோ, அந்த பொண்ணு தானே சாவடிச்சாங்க சொன்னாங்க. எந்த பொண்ணு? சென்னம்மாள். சென்னம்மாளையும் உன் தம்பி வச்சுருந்து சாவடிச்சுதான் சொன்னதா? யார் உங்ககிட்ட இதை சொன்னது? நீ வச்சுன்னு இருந்த மாதிரி தான். நான் வச்சிருந்த மாதிரினா அந்த பொண்ணு காலகஸ்தே என் காலத்தை சேடு. அந்த பொண்ணுக்கு எனக்கு தொடர்பு ஒரு நாள் போன் இல்லாம இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து அது மாதிரி தொடர்பு வச்சுக்க முடியாது. உனக்கு எந்த தொடர்பு? அப்படி நான் சொல்றேன், அப்பயும் எனக்கு தொடர்பு இருந்துச்சுன்னா எனக்கு அந்த பொண்ணுக்கு டிஎன்ஏ டெஸ்ட், அந்த பொண்ணுக்கு எனக்கு தொடர்பு இருக்கான்னு பாரு முன்ன. அது எடுக்கிற பேசல, எதையும் நீ கேட்டுக்காத. அது எடுக்கிற மாதிரி எங்க விட்டு வச்சிருக்க? நீ தான் பைசல் பண்ணி எல்லாம் அபாசம் பண்ணிட்டியே. எது கால் டெஸ்ட் கூட எடுக்க முடியாதா? கால் லிஸ்ட் எடுக்கலாம், நீ தான் டெஸ்ட் எடுன்னு சொன்ன, அதுக்கு நான் சொல்றேன். கால் டெஸ்ட் எடுமா, நான் அந்த பொண்ணுக்கு எனக்கு டிஎன்ஏ எடுக்காம முன்ன போறேன். என் நம்பர்ல இருந்து அந்த பொண்ணு நீ ஏன் எது இல்லாததானே ஏன் போயிட்டு அந்த பொண்ணுக்கு 50,000 கட்டி அபாசம் பண்ண வச்ச? இல்ல நான் டெஸ்ட் பண்ணி இல்லையா? சாட்சி அதை சொல்லு, சொல்றேன் 1000 சொல்லுவான். சாட்சி என்ன அதை சொல்லு. எனக்கு சொன்னா நீ கூட்டலாம், எனக்கு கட்டும் போது எங்க இருந்தா அவனை காட்டு சொல்லு முன்ன. சாட்சி உங்க ஆளு பாத்தியா? நீ நேர்ல பாத்தியா? நீ என்ன பணம் கொடுத்தியா? உங்க ஊர் ஆளுங்க எல்லாருமே தான் சொல்றாங்க. எங்க ஊர் ஆளுக்கு 1000 சொல்லுவான். அது தேவையில்ல, பணம் கொடுக்கும்போது நீ இருந்தியா? கமலக்கண்ணன் மறுபடியும் கூப்பிடுறோம், ஒரு 5 நிமிஷத்துல மறுபடியும் கூப்பிடுறோம். செல்வத்திட்ட வந்து 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்களான்னு கேட்டபோது அவர் என்ன சொன்ன? நான் பக்கத்துல இருந்தேன்னா இல்ல, நான் தூரமா தான் இருந்தேன். அப்போ செல்வத்தை கூப்பிட்டு பேசியிருக்காங்க, அது அவர் ஒத்துக்கிறாரு. குமரேசன் காசை பத்தி பேசும்போது நான் பக்கத்துல இல்ல, அப்ப குமரேசன் காசை பத்தி பேசினது உண்மை, அத கமலக்கண்ணன் ஒத்துக்கிறாரு. இந்த மர்டர் வந்து இவங்க வீட்டுக்காரன் தான் கன்ஃபார்ம் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா நம்ம யாருமே சாட்சி கிடையாது, ஒரு கொலைக்கு வந்து நம்ம சாட்சி கிடையாது. போலீஸ் வந்து கால்குலேஷன்ல எடுத்தவங்களுக்கே தண்டனைலாம் கொடுத்துருக்காங்க, ஒருத்தனை அக்யூஸ்டாக ப்ரூஃப் பண்ணிலாம் கொடுத்துருக்காங்க. இப்போ அவன் இவங்க பேசுறதுக்கும் அது வந்து இப்போ நம்ம கோர்ட்டுக்கு போயிட்டு நாளைக்கு அவன் தான் கன்ஃபார்ம் ஆனாதான் அவன் தான் குற்றவாளின்னு. இவன் வந்து குற்றவாளியை நம்ம இது பண்ணல, இவங்க ஹஸ்பண்டே நானும் குற்றவாளி நான் சொல்ல. இதில் 5 பேர் நம்ம சந்தேகப்பட்டு சொல்லியிருக்கோங்க. இந்த 5 பேர்ல அந்த பொண்ணு வச்சிருக்கிறது அந்த 4 பேருக்கு அவங்களுக்கு சொந்தக்கார பொண்ணு தான் நம்ம வச்சிருக்கான். இவன் வச்சிருக்கானா 2 பேரும் தெரியல, போலீஸ் பூரா அதான் பேசுது. ஆனா அந்த பொண்ணு விஷயத்துல தான் தகராறு ஆயிருக்கு. கண்டிப்பா தரல, ஆனது உண்மை. ஆனா அது இவங்க வீட்டுக்காரங்க முழுக்க இவங்க வீட்டுக்காரங்க தெரியும். பக்கத்து வீடு நல்லாவே தெரியும். ஓ, அந்த பொண்ணு வீடும் உங்க வீட்டுக்கார வீடு பக்கத்து வீடா? அதை வச்சு எப்படி உங்களுக்கு சொல்லாதக்கற? இது இவ்வளவு நேரம் நீங்க சொல்லவே இல்லையே. அந்த பொண்ணு விஷயமே நடந்தா கூட மருங்க தெரியாத விஷயம் இல்ல. அப்ப இதுதான் இந்த மேட்டர் தான். ஆனா எனக்கு வந்து நல்லாவே தெரியாத எல்லாம் மருங்கல தான் அவங்க போய் கை வச்சிருக்க மாட்டாங்க. இன்னொன்னு வந்து அது வந்து ரோடு மேடம், அந்த ரோடு ஓரத்துலயே பாடி இருக்கு. இதெல்லாம் ஓகே, நான் சொல்றது உங்க மருமக உங்க அப்போ அந்த பொண்ணு உனக்கு தெரியுமா? தெரியும் மேடம். இதெல்லாம் ஏன் இவ்வளவு நேரம் சொல்ல? மேடம் என்ன பேசுறாங்களோ அப்படி மறந்துடுறாங்க மேடம். இல்ல 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 இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்றேன். நீங்க வந்து உண்மையா சொன்னாதான் எங்களால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும். உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு பேசுறாங்களா? இப்பதான் அதெல்லாம் காலையில இருந்து பேசிட்டு முன்னாடி என்ன சொல்லுங்க. காலையில அன்னைக்கு சாயந்தரமே பேசுங்க. காலையில தானே வந்தேன், சொல்லுங்க. சரிம்மா, என்னாச்சு? என்ன பண்ணிக்கிற முடிவு பண்ணிக்கிற? தெரியல, அம்மா உன்னை எதுவும் சொல்லல. ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தாங்க. சரி. தருமபுரி போயிட்டு இருந்தாங்க, வந்துருக்காங்க சொன்னேன். சரி, நீ என்ன பண்ற? உன் புருஷனோட வாழ்றது நீ
அம்மா முடி எடுத்தாதானா? அம்மா வந்து ஊர் மேல போக சொன்ன போறியா? அது எப்படின்னா சொல்லிடுவாங்க. ஏய் புறம்போக்கு அவரை வந்துச்சுன்னு வச்சுக்க. 6ஆம் மரத்தை கொட்டாயாண்ட ஒரு புருஷன், இந்தாட்ட வந்து செல்வம் ஒரு புருஷன் உனக்கு. எங்கிட்ட பேசுங்க நீ வந்து? அந்த செல்வம் தான் சொன்னான். என்ன சொன்னான் அந்த பத்தி? என்ன பேசுகிற நீ? யார்கிட்ட பேசுகிற? அப்படியே கட்டி கொடுத்து அப்படியே சும்மா கூறு போட்டுருவான். ஜாகிரதை. உன் செல்லு வந்து ஏய் பாப்பா, உன் செல்லு வந்து என்ன சொல்றது, இப்ப நான் என்ன பேசுறேன்னா அது பூரா வந்து என்ட்ரி ஆகும். புரியுதா? ஆட்டோ காலு அவன் போயிட்டான். முன்னே 4:30 மணிக்கெல்லாம் போயிட்டான். அது வேற விஷயம். அவங்க போன கடைக்கு நாளைக்கு எல்லாம் வருவாங்களே, கேளுங்க. நீங்க அவங்ககிட்டே கேளுங்க, அவங்க என்னதான் சொல்லணும்னு பாக்கலாம். என்னன்னா ஒரு பொண்ணு மேல அபானமா இவ்வளவு பழி போடுறீங்க. இது பிரச்சனை வந்து அவங்க கொலைய பத்தியே பேசல. பிரச்சனை பூரா இவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை பத்தி தான் பேசியிருக்காங்க. ஆமா. இன்னொன்னு என்னன்னா, குமரேசனுக்கு இவங்க ரெக்கார்ட் பண்றாங்கன்னு தெரியாது, இவங்களுக்கு தெரியும். தப்புன்னு சொல்லறத இவங்க அந்த தப்ப வந்து கொலைய பத்தி பேசுறாங்க இவங்க. ஆனா அவர் பேசிட்டு இருக்கிறது வந்து இவங்க 2 பேருக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பத்தி. இந்த பொண்ணு போயிட்டு வாழணும் தான் நீ வந்து பெட்டிஷனுக்கு போக கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். இல்லம்மா, நீ உன் புருஷனை பிரிஞ்சதே அதுக்காக இல்ல, கொலைக்காக இல்ல. உன் புருஷனை பிரிஞ்சது நீ இவர் கூட உன்னை தப்பா பேசினதுனால நீ பிரிஞ்சிருக்க. இல்லைங்க மேடம், நான் ஏற்கனவே வந்துட்டேன் மேடம். மேடம் எனக்கு என்கிட்ட இவங்க உங்களுக்குள்ள பிரச்சனையே ஏற்கனவே எப்ப வந்தீங்க? நீங்க ஃபர்ஸ்ட் இங்க வந்து உட்காந்து சொன்ன வார்த்தை என்னது? என் புருஷன் என் மேல சந்தேகப்படுறாருன்னு. அதான் முதல்ல சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் ஏற்கனவே எப்ப வந்தீங்க சொன்னீங்க? நான் தம்பி இறந்த பிறந்துட்டு இங்க தான் மேடம் இருக்கிறேன். இந்த இப்ப நடக்கிறது குமரேசன் உங்கள்கிட்ட பேசினது இந்த கொலையை பத்தியே கிடையாது. ஆமா மேடம், நான் போயிட்டு அங்க வாழணும் அப்படின்னு தான் மேடம் சொல்றாங்க. எதை பத்தி ஒரு பொண்ணு மேல தப்பா அபாண்டமா பழி போடாதீங்க சொல்றீங்க. அப்ப நீங்க பேசினது, அவர் பேசினது புருஷன் கூட போய் வாழ சொன்னது கேஸ எடுக்கிறதுக்கோ வித்ட்ரா பண்ணறதுக்கோ இல்ல ஒன்றும் கிடையாது. இல்லைங்க மேடம், அவங்க பேசினது நீங்க இவரோட தொடர்பு வச்சிருக்கீங்கிறதுக்காக. ஹலோ கமலக்கண்ணன், சொல்லுங்க மேடம். உங்க வைஃப் உங்களை பிரிஞ்சு போனதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கா? வேறெல்லாம் எந்த காரணம் இல்லை மேடம். இந்த டெத்துக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு நீங்க கேளுங்க. சரி, உங்க மனைவிய நீங்க சந்தேகப்படுவீங்களா ரொம்ப? இல்லைங்க மேடம், அப்படிலாம் இல்லை மேடம். குமரேசன் ஏன் அந்த பொண்ணை கூப்பிட்டு இப்படி மிரட்டினாரு? என்னன்னு மேடம்? நீ வந்து ஒழுங்கா போய் புருஷனோட வாழு, உனக்கு 2 புருஷன் கேக்குதான் எல்லாம் திட்டுறாரு போன்ல. எப்போ மேடம்? நான் இப்போ ஒரு ரெக்கார்டிங் கேட்டேன். சரிங்க மேடம். அந்த பொண்ணுட்ட செல்வத்தை பத்தி தப்பா பேசுறாரு. இந்த டெத்துக்கு முன்னாடி ஒரு நாளா அவனை பாத்துருப்பான்னு நினைக்கிறீங்க, வைஃப் பாத்துருப்பாங்களான்னு கேளுங்க. அப்புறம் ஏன் சந்தேகப்படுறீங்க? இதுக்கு பின்னாடி எப்படி அந்த தொடர்பு வருதுன்னு தான் நான் கேட்டிருக்கேன். இப்ப நானு அப்ப நீங்க சந்தேகப்படுறீங்களா உங்க மனைவியா? நான் கேக்குறேன் மேடம், இதுக்கு பின்னாடி வந்து அவனுக்கு எப்படி தெரியும்? வேற யாரும் ஹெல்ப் பண்ணறதுக்கு இல்ல, அதனால அவர் வந்து போலீஸ் இன்ஃபார்மர், அதனால அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டு போயிருக்காங்க. என்ன போலீஸ் என்ன சிஐடிங்களா அவரு? ராஜேஸ்வரி கேக்குறதுக்கு பதில் சொல்லு. உன் தம்பி டெத்தா இருக்காரு, என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க, நீ போனா விசாரிக்க போறாங்க. இதுக்கு செல்வமா போட்டு பண்ண ஒண்ணு இல்லைங்க மேடம். அதுல சொல்லுமா, கேக்குறதுக்கு பதில் சொல்லு. ஏன் உங்க சொந்த மதம் யாருமே இல்லைங்களா? உங்களுக்கு யாரும் தெரிஞ்சவங்க யாரும் இல்லைங்களா? உங்க பெரியப்பா பசங்க 2 பேர் இருக்காங்க, உங்க பெரியப்பா இருக்காங்க, உங்களுக்கு அந்த ஊர்ல 10 பேர் இருப்பாங்க. அவன் சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் எப்படி மேடம் உள்ள வரான்? ஒரு நிமிஷம், அவங்க வரமாட்டே இருக்காங்களே, நான் செஞ்ச தப்புக்கு வரமாட்டே இருக்காங்க. நீ தப்பு பண்றேன்னு அர்த்தம், நீ தப்பு பண்றேன்னு வரமாட்டேங்கிறாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ செஞ்சத தப்பு. அன்னைக்கு எங்க பெரியப்பா வீட்டு பசங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு தான் சொன்னாங்க, நீ ஏன் வேணாம்னு சொல்லிட்ட? அப்ப நீ என்ன வேணாம்னு சொன்ன? என்ன வேணாம்னு சொன்ன? நீ சொன்னதான் வேணாம்னு சொல்லிட்டேன். நான் என்ன சொன்னேன்? நீ என்ன சொன்ன சொல்லு. கொலகாரன் தேடி நாளைக்கு காட்டுறவங்க சொன்னா ஏங்க நீ சொன்னியா? என்ன நீட்ட கொலகாரன் மாதிரி நாளைக்கு கால் நான் காட்டுறவங்க? நீ காட்டவே இல்லை, சொல்லவே இல்லை. நீ நான் என்ன பண்றேன்னா அடக்கமெண்ட் 2வது நாள் என்ன கேட்டுக்கலாம்ல, அந்த 10 நாள் நீ அந்த கொஸ்டின் நீ கேட்கல. சரி நீ அவ்வளவு சவுண்டால பேசுற. அதான் நீ இப்ப என்ன தப்பே? அப்ப விட்டுட்டு இருந்தா இப்ப தப்பே. அப்ப நான் கமெண்ட் கொடுத்திருந்தா ஏ மாதிரி கெட்டியார் யாருமே இருக்க மாட்டாங்க. உண்டு அவ்வளவு சவுண்டால பேசுற. உங்க நடுமாம கிட்ட சொன்னே இல்லடா? என்னடா? உங்க நடுமாம கிட்ட சொன்னே இல்லையா? பிரச்சனை பண்றதே அவன்தாங்க. என்ன பிரிக்கிறான், சொத்து கூட அடையணும் அவசப்படுறான். சொத்தை வச்சு நான் மயிர பிடிங்கிட்ட சொத்து மயிர. சரியா? ஒரு நிமிஷம் கமலக்கண்ணன், சொல்லுங்க மேடம். நீங்க உங்க மனைவிய சந்தேகப்படல? சந்தேகம் நான் படல மேடம். செல்வத்தையும் சந்தேகப்படல?
சந்தேகம் நான் பண்ணல. எதுதான் அவர் உள்ள வந்தாரு, என்ன உறவு முறையில் நான் கேட்கறேன். உங்க தலைவர் சொல்றீங்க அவ்வளவு கேவலமா உங்க மனைவிட்ட பேசுறாரு, உங்களுக்கு கோவம் வரலையா? செல்லுடைய ரெக்கார்டிங் வந்து நீங்க வந்து செல்லுடைய ரெக்கார்டிங் வந்து நீங்க எடுத்துக்காதீங்க. காலையில சொன்ன ஆன்சரை முன்னு தெரிஞ்சுங்க. அவங்க அப்பா என்னன்ற ஒரே வார்த்தை, 5 வருஷம் ஆனாலும் நான் என் பிள்ளை அனுப்ப முடியாதுன்னு சொன்ன ஆன்சருக்கு தான் இந்த கேள்வி. எதுக்காக அது சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, 5 வருஷம் ஆனாலும் நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னும் போது அந்த சப்ஜெக்டுக்கு வந்து தலைவர் பேசுறாரு. என்ன பேசுறாரு? இது மாதிரி தப்பான முடிவு நீ எடுக்காத அப்படின்னு சொல்லும் போது, உங்க வீட்டுக்காரர் இந்த மாதிரி தப்பு செய்யுது, இந்த மாதிரி வேணாம் அப்படின்னு சொல்லும் போது வந்து என் மக அப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு இருந்தாலும் சொல்றாரு. அப்ப இவன் பெற்றதுனால நான் சாகணுங்களா? சொல்லுங்க. தனி வீட்டுல இருக்காங்க, யாரும் உதவி பண்ணறதுக்கு இல்ல, அப்பா அம்மா இடிஞ்சு போயிருக்காங்க, மேடம் எங்க அண்ணன் அப்பா எதுவுமே தம்பி இல்ல, தெரியாது மேடம். அவங்களுக்கு எப்படி சின்ன பேசணும்னு குழந்தை தெரியாது. வச்சிருக்காவ, யாராவது ஒருத்தர் ஹெல்ப்புக்கு வேணும்ல. நீங்க இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு முக்கியமா சொல்றேன், அவர் தான் கொலை பண்ணியிருக்காரு, அவர் தான் கொலை பண்ணியிருக்காரு நீங்க முடிவு பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்க அப்படி பண்ணீங்கன்னா உண்மையா வேற யாராவது கொலைகாரனா இருந்தா அவன் தப்பிச்சிடுவான். ஐயா ஐயா நான் சொல்றத புரிஞ்சுங்க. நீங்க வந்து உங்களுக்கு வந்து மகன் மேல இருக்கிற பாசம் வந்து உங்க கண்ணை கட்டுது. ஒருவேளை கமலக்கண்ணன் எதுவும் பண்ணாம இருக்கலாம், குமரேசன் வருது கோவத்துல திட்டுறதா இருக்கலாம், ஏன்னா நீ போய் வாழறது இல்லையேன்னு திட்டுறதா இருக்கலாம், புரியுறதுங்களா? இல்ல உங்களுக்கு பின்னாடி வேற யாராவது சதி பண்ணறதா இருக்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. பையன் 2 பேரும் இல்ல, இந்த பொண்ணுக்கு இருக்கிறது ஒரே ஆம்பளை சப்போர்ட் வந்து அந்த மருமகன் தான். இப்ப இவங்க 2 பேருக்குள்ளேயும் தகராறு ஆயிடுச்சு. இப்ப யாரும் ஹெல்ப்புக்கு இல்லாம இருக்காங்க. இதனால வேற யாராவது பயன்படலாம். நான் சொல்றது புரியுறதாமா உனக்கு? அதனால நீ இப்ப முடிவு பண்ணாதே. நான் வந்து நீ அவரோட போய் வாழணும் நான் சொல்றேன். உனக்கு சந்தேகம் இருக்குன்னா அவர்கிட்ட சொல்லு, நான் கிளியர் ஆகணும். நான் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வருவேன். ஆனா அதுக்கு உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணுமோ நாங்க பண்றோம். இவங்களோட பையனை யாரு கொலை செஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு நிச்சயமா தண்டனை கிடைக்கணும். அதுக்காக நம்ம எல்லாரும் நிச்சயமா அதுக்காக உழைப்போம், இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். எந்த விதத்துலயாவது ஏதாவது ப்ரூஃப் கிடைக்குமா, இல்ல போலீஸ்க்கு நமக்கு எந்த விதத்துலயாவது தகவல் சொல்ல முடியுமான்னு நம்ம ட்ரை பண்ணுவோம். அந்த பையன் நம்பி தான் கஷ்டப்பட்டு போடாலத்து தலையில எறியுது. 5 வருஷம் போடுறதுக்கு பிள்ளைக்கு நகைப்பாட்டம் 20 பவுன் ஒரே தேதியில் கடை வாங்கி எவ்வளோ கஷ்டப்பட்டான். சரிம்மா தைரியமா இருன்னா. சரிங்க. சரி அம்மா அப்பாவை பார்த்துக்கோ. சரிங்க. கரெக்டா இருந்துடுமா நீ, சரியா? அன்பழகனின் மரணத்தில் மர்மம் நீடிக்கிறது. காவல்துறையினரின் விசாரணை இன்னும் முடிவடையவில்லை. ராஜேஸ்வரியால் குற்றம் சாட்டப்படும் அவரின் கணவரை நேரில் சந்தித்தோம். அவங்க அம்மா வந்து சரியில்லாத பார்ட்டி. ஏற்கனவே 10 வருஷத்துக்கு முன்னே வந்து எங்கள் பெரியமச்சான் வந்து எங்கள் மாமியா ஒரு தொடர்பால் தான் இருக்கிறான். அவர் வந்து இப்போ அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பத்திரத்தில் எழுதி கொடுத்துருக்காரு, இது மேலே உங்கள் பிரச்சனைகளாக வரமாட்டேன் அப்படின்னு எழுதி வாங்கிட்டு அப்புறம் எங்கள் மாமியாவுக்கு அவருக்கு தொடர்பு இல்லாத இருந்துச்சு. இப்போ ஒரு 6 மாத காலகட்டமாக மறுபடியும் மீண்டும் அவருக்கு தொடர்பு. அதே மாதிரி எங்கள் மச்சானை வந்து ஒரு வாட்டி வந்து எங்கள் மாமியாவில் தொடர்பு வச்சுருக்கேன், அவனை ஒரு வாட்டி அடிச்சுட்டு இருக்கான். இந்த விஷயமும் நம்மளுக்கு தெரியாது, இப்போ தான் சொல்கிறான் எல்லா லோக்கலில் வந்து. 10 வருஷம் முன்ன அவன் தொடர்பு இருக்கும்போது தான் பெரிய மச்சான் சாகிறான். இப்போ 6 மாதத்தில் அவன் தொடர்பு இருக்கும்போது தான் அவன் சாகிறான். அப்போ போலீஸ்கிட்ட நான் வந்து அந்த வீரமணின்றால விசாரித்தா தெரியும்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த பெட்டிஷன் வேணான்னு சொன்னது எங்கள் மாமியா தான். அந்த பாடி போஸ்ட்மார்ட்டத்துக்கு போகும்போது எல்லாமே கேஸு வேணாம், ஒன்றும் வேணாம், விட்டுருங்க அப்படின்னு சொல்லி தான் அதுக்கெல்லாம் வந்து நடவடிக்கை விட்ட காரணம் அதுதான். இந்த டெத்து ஆகி ஒரு 8 நாள் வரைக்கும் இந்த பிரச்சனையும் இல்லை. புதன்கிழமை நான் போனேன்னு சொன்னீங்களா, மாமியா விட்டு நிலத்துக்கு நான் போகிறேன். ஒரு 9 மணிக்கு வந்து அவர் தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. வீரமணியும் செல்வன்ற 2 பேர் வந்து ரிலேட்டிவ். செல்வம் ஏற்கனவே வந்து பயங்கரமான ஃப்ராடு, அவன் பேர் நிறைய கேஸ் எல்லாம் கூட இருக்குது. இவனை வச்சு ஏதாவது பண்ணிட்டு போனான்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. செல்வத்தை வச்சு அது விசாரிக்கலான்னு நான் ஸ்டேஷனில் சொல்லும்போது ஏன் எங்கள் மாமியா அவனை விசாரிக்கக்கூடாதுன்னு வந்து வாழ்நன்றதுக்காக தான் கோமா பேசுகிறேன், இல்லைனா அவன் மிரட்ட வேண்டியது இல்லை. அதனால் எனக்கு எந்த புண்ணியும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் முழுக்க வந்து இது அந்த கமலக்கண்ணனை திணிக்கப்பட்ட ஒரு இது விசாரணை என்பது வந்து ஆழ்ந்து நல்ல விசாரணை இது உண்மை வரும். ஏன்னா 2 பசங்க மர்மமாக ஏற்கனவே இப்போ 2 பசங்களும் மர்மமான முறையில் தான் செத்துருக்காங்க. பையன் காரணம் யாருன்னு தெரிஞ்சவே அடுத்தது அந்த கோணத்தில் விசாரணை உண்மை வரும்.